ஆந்த்ரோபிக் எஃபெக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஐடி செக்டார் கிராஷ் ஆனதுக்கு ஒரு மேஜரான காரணமே இந்த எஃபெக்ட் தான். ஆந்த்ரோபிக்ன்றது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க கிளாட் கோவர்க்னு ஒரு ஏஐ ஏஜென்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஏஐ நம்ம பண்ற ஒர்க்கை ஃபாஸ்டன் பண்றதுக்கு தான் யூஸ் ஆச்சு. பட் இந்த ஏஐ இந்தியன் ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன கம்பெனிஸ் பண்ணக்கூடிய மேஜரான ஒர்க்கை ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாம பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ் கம்பெனிஸ்க்கு பெர் ஹார் பேசிஸ்ல தான் வந்து பில் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க பேமெண்ட் பண்ணும்போது டோட்டல் பேக்கேஜா தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஏஐ ஒரு மனுஷன் 10 மணி நேரத்துல பண்ணக்கூடிய வேலையை வெறும் 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிச்சுன்னா அப்ப இந்த கம்பெனிஸோட ரெவென்யூ எவ்வளவு பாதிக்கப்படும் யோசிச்சு பாருங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ன்ற வார்த்தை போய் சாஃப்ட்வேர் பை சர்வீஸ்ன்ற வார்த்தை வரப்போகுது. இதனால யூஎஸ் ஓட டெக் இண்டெக்ஸான நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் 2% நேத்து கிராஷ் ஆயிருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி இந்தியன் ஐடி செக்டாரான நிஃப்டி ஐடி ஆல்மோஸ்ட் 6% இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு. ஆல்ரெடி 21% கிராஷ் ஆயிருக்க நிஃப்டி 50 34,000 ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு பியரிஷ் ஸ்டேட்குள்ள போகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கோம். அந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா நிஃப்டி ஐடி காலி தான்.